ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியார்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்மோட திவ்யதேச திருநாம அனுபவத்தில் இப்பொழுது 12வது திவ்யதேசமான திருக்குடந்தை, இன்றைக்கு கும்பகோணம் என்று சொல்லப்படுகின்ற திவ்யதேசத்தை நாம் பார்க்கலாம். முதல்ல பாசுரம். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலிருந்து அருளி செய்த ஒரு பதிகம். இந்த பதிகம் ஆரம்பமே ஆறாவமுதே என்று ஆரம்பிக்கின்றது. இந்த ஆறாவமுதன் என்ற பெயரிலேயே, நம்மாழ்வார் அழைத்த இந்த பெயரிலேயே இந்த திவ்ய தேசமும் அதிகமாக அறியப்படுகின்றது. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானுக்கு ஆறாவமுதே என்று ஒரு திருநாமம் சூட்டினார். இந்த ஆறாவமுதைக்கு வடமொழியிலே ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் வந்ததற்காக ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு ஐதீகம்னு சொல்லுவார், ஒரு ஐதீகம் வழங்கப்படுகின்றது. தமிழ்நாட்டிலிருந்து வடநாடு யாத்திரைக்கு ஒரு பக்தர் போகின்றார். அங்கே வடநாட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு திவ்ய தேசத்திலே சில முனிவர்களுடன் அந்த தென்னாட்டவர் பேசின்றிருக்கார். அப்போது அங்கே லோகசாரங்கர் என்ற ஒரு ரிஷி, அதாவது வடநாட்டிலே இருக்கின்ற ரிஷி, கீழே தெற்கில் தெற்குலன்னா தென்னாட்டில், அதாவது சவுத் இந்தியாவில் என்ன நடக்கிறது அப்படின்னு கேஷுவலாக விசாரிக்கிற மாதிரி அவர் கேட்குறார். அவர் கேட்டப்போ இந்த கீழே இருந்து போனவர் சொல்கிறார், ஆழ்வார்கள் பாசுரங்களில் அற்புதமாக பெருமாள்களை பற்றி மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த தென்னாட்டவர் சொல்ல, சரி ஒரு பாசுரம் சொல்லுங்க அப்படின்னு லோகசாரங்க ரிஷி கேட்குறார். அதை கேட்டவுடன் இந்த தென்னாட்டவர் இந்த ஆறாவமுது என்ற இந்த பாசுரத்தையே ஆரம்பிக்கிறார். ஆறாவமுது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதை கேட்ட இந்த லோகசாரங்கருக்கு ஒரு ஆச்சரியம். அதாவது அந்த காலங்களிலே பெருமாளுடைய திருநாமங்கள் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். அதாவது 1000 திருநாமங்கள் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த லோகசாரங்கருக்கு என்ன ஆச்சரியம், நமக்கு இந்த சகஸ்ரநாமம்னு 1000 பேர் தெரிஞ்சிருக்க, அதை விட இந்த திருநாமமான ஆறாவமுதன் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகசாரங்கர் முனிவர் உடனே அங்கேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கே இருக்கின்றதோ அங்கே போகலாம் அப்படின்னு அவர் வடநாட்டிலிருந்து கிளம்பி தென்னாட்டிற்கு அவர் புறப்பட்டு வந்துவிட்டார். இந்த லோகசாரங்க முனிவர் தான் திருப்பாணாழ்வாரை தன்னுடைய தோள் மேல் ஏற்றி அரங்கனிடம் கொண்டு சென்றாரா என்பது தெரியவில்லை. அதை பற்றி சரியான பிரமாணங்கள் இல்லை. இப்போ இந்த பெயரை ஆறாவமுதன் என்ற பெயரை கேட்டு வடநாட்டவர்கள் எம்பெருமானுக்கு சூட்டிய வடமொழி திருநாமம் அபர்யாப்தாமிருதன். அதாவது இன்றைக்கு தமிழில் பார்த்தோன்னா பல வடமொழி சொற்கள் இருக்கும். ஆழ்வார்கள் கூட பாசுரங்களில் வடமொழி சொற்களை தமிழாக்கமாக அப்படியே எழுதியிருப்பார். உதாரணத்திற்கு பெரியாழ்வாருடைய திருநாமம் விஷ்ணு சித்தர். ஆனால் பிரபந்தங்களில் அவர் இயற்றிய பாசுரங்களிலே கடைசியில் விட்டு சித்தர் அப்படின்னு பேர் வரும். அதை அப்படியே, அதாவது வடமொழியிலிருந்து தமிழுக்கு அப்படியே எடுத்து சென்ற ஒரு வார்த்தை விட்டு சித்தர். அதே மாதிரி பல சொற்கள் உண்டு தமிழில். ஆனால் தமிழிலிருந்து வடமொழிக்கு சென்ற சில சொற்களில் இந்த அபர்யாப்தாமிருதன் என்ற சொல்லும் ஒன்று உண்டு. அதற்கு காரணம் இந்த ஆறாவமுதே பாசுரம், அதற்கு காரணம் சுவாமி நம்மாழ்வார். அடுத்து திருக்குடந்தையில் இன்னொரு பெருமாள் எந்த கோலத்தில் இருக்கின்றார் அப்படின்றதுக்கு திருச்சந்த விருத்தத்திலிருந்து ஒரு பாசுரம் பார்க்கலாம். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கி ஞாலமேனமாய்
இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால்வரைச் சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. இது திருச்சந்த விருத்தத்தில் 61வது பாசுரம். இந்த க்ஷலத்திற்கு முதன்முறையாக திருமழிசை ஆழ்வார் வருகின்றார். எம்பெருமானுடைய உறங்கும் அந்த சயன கோலத்தினுடைய அழகிலே ஆழ்வார் மயங்கின்றார். அந்த மயக்கத்திலே அவர் எம்பெருமானோட பேசுகிறார். அப்பா, நீ படுத்துட்டு இருக்கிய, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்குறார். முதல் வரியில் நடந்த கால்கள் நொந்தவோன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது அயோத்தியாவில் இருந்தப்போ நீ தேரில் தான் போயிட்டு இருந்திருப்பேன். ஆனால் காட்டிற்கு வந்தவுடன் தேர் இல்லாதனால அடிக்கடி காட்டிலே நடந்தையே அந்த அலைச்சலால் அவருக்கு கால் வலின்னு படுத்துட்டு இருக்கியான்னு கேட்குறார். நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு அதோட கூட நிறுத்தலையா. அதாவது நீங்கள் நடந்து அந்த கல்லும் முள்ளும் நடந்து அதற்கு மேலே கடலையும் நடந்து கடந்தாயே, அதனால உனக்கு கால் வலிக்கிறதா? அந்த கால் வலினால இப்போ நீ படுத்துட்டு இருக்கியான்னு கேட்குறாராம். அடுத்து கேட்குறார், நடுங்கி ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த இடந்த மெய், அதாவது வராக அவதாரம் எடுத்து பூமியை பெருமாள் வெளியே கொண்டு வந்தார், உலகத்தை தாங்கினார். அவ்வளோ பெரிய பூமியை தாங்கிய களைப்போ உனக்கு அப்படின்னு கேட்கிறார். நடுங்கி ஞாலம் ஏனமாயிடந்த மெய் குலுங்கவோ அப்படின்னு உலகத்தை நீ எடுத்ததுனால வந்த களைப்போ, அதனால படுத்துட்டு இருக்கார். இப்படி அதனால தான் படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே எம்பெருமான் பதில் சொன்னாரா என்னன்னு தெரியல. உடனே ஆழ்வார் கேட்குறார் பெருமாளை பார்த்து, சரி நீ படுத்துட்டா பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே தலையை என் பக்கம் திருப்பி கொஞ்சம் பேசவாவது செய்ய அப்படின்னு கேட்குறார் ஆழ்வார். பாசுரத்தின் கடைசி வரியில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு கேட்குறார். அது கேட்ட உடனே எம்பெருமான் என்ன பண்ணியிருந்தானா, சயன கோலத்தில் இருந்த பெருமான் ஆழ்வாருக்காக இப்போ படுத்துட்டு இருக்கிற ஒருத்தர் எழுந்தால் எப்படி எழுந்திருப்பார், முதல்ல ஒரு பக்கம் சைடில் திரும்பி ஓரளவுக்கு லேசாக உடம்பை தூக்கிட்டு அதுக்கப்புறம் முழுசாக எழுந்திருக்கிற வழக்கம். இது நார்மலாக இன்றைக்கி நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு வழக்கம்தான் இது. இதே எம்பெருமான் ஆழ்வாருக்காக என்ன பண்ணான்னா, ஆழ்வாரை பார்த்து திரும்பி அப்படியே படுத்துட்டு இருக்கிறவா எழுந்திருப்பது போல் அப்படியே தோளை சாய்ச்சு ஒரு மாதிரி ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த சயன கோலத்துக்கு பேர் உத்தான சயனம், இல்லைன்னா உத்தியோக சயனம்ன்ற ஒரு பேர் உண்டு. இப்படி ஆழ்வார் கேட்ட உடனேயே எம்பெருமான் ஆழ்வாருக்கு இப்படி பாதி எழுந்திருந்த மாதிரி ஒரு கோலத்திலே காட்சி கொடுக்கின்றான். இப்படி காட்சி கொடுக்க ஆரம்பித்த உடனே ஆழ்வாருக்கு இப்போ வேற ஒரு விஷயம். இப்படி ஐயோ கஷ்டப்பட்டு உலகையெல்லாம் அளந்து எடுத்து நடந்து கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருக்கான் பெருமாள். அப்படி படுத்துட்டு இருந்த பெருமாளை வீணாக எழுப்பி நம்ம தொந்தரவு படுத்தோமே அப்படின்னு நினச்சி வருந்தி, வாழி கேசனே என்ன சௌக்கியமாரு படுத்துன்று அப்படின்னு சொல்கிறார். இப்போது எழுந்திருக்க நினைத்த எம்பெருமான் அப்படியே பாதி எழுந்த கோலத்தோடு அங்கே அப்படியே இருந்து விட்டார். அதனால் திருக்குடந்தையில் பெருமாளுடைய சயன கோலத்தை ஒரு திருநாமமாக உத்தான சயனம், அதாவது உத்தியோக சயனம் என்ற பெயரிலே ஆழ்வார் அருளி செய்த பாசுரம் இந்த நடந்த கால்கள் வந்தவோ பாசுரம், திருக்குடந்தை பெருமாளுக்கான பாசுரம். அடுத்து ஒரு பாசுரம் பார்க்கலாம். திருச்சந்த விருத்தத்திலிருந்து 15வது பாசுரம் பார்க்கலாம். அங்கமாறும் வேதனாங்குமாகி நின்றவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை செங்கனாகனை கிடந்த செல்வ மல்கு சீரினாய் சங்க வண்ண வண்ணமேனி சார்கபாணி அல்லையே. இந்த பெருமாளுக்கு நம்மாழ்வார் கொடுத்த திருநாமம் ஆறாமமுதன். ஆனால் திருமழிசை ஆழ்வார் கொடுத்த திருநாமம் சார்கபாணி. இந்த கோவில் சார்கபாணி கோவில் அப்படின்னு பேர் இந்த கோவிலுக்கு, இல்லைன்னா ஆறாமமுதன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மூலவருடைய கையில் என்றைக்குமே சார்கம் இருப்பதால் இந்த பெருமாளுக்கு சார்கபாணி என்ற திருநாமம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் கோவிலில் போய் பெருமாளை பார்த்தீங்கன்னா ஆறாமமுதனுக்கு அந்த சார்கம் இருப்பது தெரியாது.
காரணம் என்னவென்றால் இந்த சார்ங்கம் எம்பெருமானுடைய இடது பக்கம் 4வது கையில் இருப்பதால் அது முதுகுக்கு பின்புறம் இருக்கும். நம்மளாம் முதுகுக்கு பின்புறம் நம்ம போய் பார்க்க முடியாது. அதனால் இந்த சார்ங்க பாணியை கையிலே இருக்கின்ற சார்ங்கத்தை நாம் பார்க்க முடியாது. இருந்தாலும் பட்டர்கள்லாம் சொல்கிறா, ஆழ்வாரும் சொல்லியிருக்காரு, பெருமாளுக்கு சார்ங்க பாணின்ற திருநாமம், அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் உற்சவருக்கும் இன்னொரு பேர், அவருக்கும் சார்ங்கராஜன் என்றே பேர். இதையும் திருமழிசை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சங்கவண்ணம் அன்னமேனி சார்ங்கபாணி அல்லையே அப்படின்னு பாசுரத்தில் சொல்கிறார். இங்கேயும் ஒரு சின்ன விஷயம், உற்சவர் கையில் இந்த சார்ங்கம் எப்போதும் தினமும் பார்க்க முடியாது. ஸ்பெஷல் பூஜை இல்லைன்னா உற்சவங்கள் இருக்கும் பொழுது பெருமாளுடைய திருக்கைகளிலே சார்ங்கத்தையும் கண்டு கழிக்கலாம். இந்த சார்ங்கபாணி, அதனாலேயே இந்த பெருமாளுக்கு சார்ங்கராஜன் என்ற பெயர் உண்டு. அடுத்து இன்னொரு திருக்குடந்தை பாசுரம் பார்க்கலாம். இதுவும் திருவாய்மொழியிலிருந்து வந்த கடைசி திவ்ய தேசம் என்று சொல்வார்கள். பாசுரம் பார்க்கலாம். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து இவை வல்லார் முனிவரே. அதாவது இந்த பாசுரத்தில் சூழ்விசும் பணிவுகள் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி 10:9 பதிகம். இந்த பதிகத்தில் சுவாமி நம்மாழ்வார் தாம் வைகுந்தத்திற்கு செல்லும் பொழுது தனக்கு கிடைத்த உபசாரங்களை அந்நியாபதேசமாக, அதாவது யார் எந்த அடியவர் பெருமாளிடம் சரணாகதி அடைந்தவர் வைகுந்தத்திற்கு செல்லும்போது அவர்களுக்கு என்னென்ன உபசாரங்கள் நடைபெறும் என்பதை பரோபதேசமாக ஆழ்வார் பாடிய திருவாய்மொழி பதிகம் இந்த சூழ்விசும்பணிமுகில் என்று தொடங்குகின்ற பதிகம். இந்த பதிகத்தில் கடைசி பாசுரமாக தனக்கு என்ன உபசாரம் கிடைத்தது என்று சொல்கின்றார் சுவாமி நம்மாழ்வார். அதாவது ஆழ்வாரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பெருமாளே கர்ப்பகிரகத்திலிருந்து தாயாருடன் வெளியே வந்து இந்த கர்ப்பகிரகத்திற்கு வெளியே இருக்கின்ற அந்த மண்டபத்தில் ஆழ்வாரை வந்து வரவேற்கின்றான் எம்பெருமான். அதுதான் பாசுரத்தில் வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்தில் அந்தமில் பேரின்பத்து அப்படின்னு அந்த மாமணி மண்டபத்திற்கே பெருமாள் கர்ப்பகிரகத்திலிருந்து எழுந்து வந்து ஆழ்வாரை வரவழைத்து மரியாதை பண்ணுகின்றார். அதைத்தான் ஆழ்வார் என்ன சொல்கிறார், அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு. அப்போ இந்த திருக்குடந்தை இந்த க்ஷேத்திரத்தில் சரித்திரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் பரமபதத்திலிருந்து தேரிலே வந்து அப்படியே தேராக எழுந்தருளியுள்ள க்ஷேத்திரம் இந்த திருக்குடந்தை. இதை அடுத்த 2 பாசுரங்களிலே இந்த சரித்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஆனால் அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த தேர் வடிவில் உள்ள அந்த சந்நிதியிலே இருந்த பெருமாள் முன்னால் வந்து ஆழ்வாரை வரவேற்கின்றார். அந்த மண்டபத்திற்கு மாமணி மண்டபம் என்று பெயர். இந்த மண்டபத்திற்கு 12 தூண்கள் உண்டு. 12 கால் மண்டபம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இது வைகுந்தத்தில் இருப்பது போல இங்கேயும் இந்த மண்டபம் இருப்பதால், பெருமாள் வைகுந்தத்திலிருந்து தேர் ரூபத்தில் அப்படியே தேரோட வந்ததால் இங்கேயும் வைகுந்தத்திற்கு மண்டபம் இருந்தது போல் இந்த க்ஷேத்திரத்திலும் கர்ப்பகிரகத்திற்கு முன்னாடி ஒரு 12 கால் மண்டபம் உண்டு. இந்த மண்டபத்திற்கு பெயர் ஆழ்வார் குறிப்பிட்டபடியே வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபம். அதனால் பல திவ்ய தேசங்களில் எம்பெருமானுடைய கருவறை கர்ப்பகிரகம் இல்லைன்னா மூலவர் சந்நிதி என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, இந்த மூலவர் சந்நிதிக்கு எதிர்த்தால் போல் ஒரு மண்டபம் இருக்கும். ஆழ்வார் குறிப்பிட்டபடியே இந்த மண்டபத்திற்கு மாமணி மண்டபம் என்று திருநாமம். இந்த பாசுரத்தை வச்சுட்டு தான் மற்ற எல்லா திவ்ய தேசங்களிலும் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தை மாமணி மண்டபம் என்று அழைப்பதுண்டு. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாள் சம்பந்தப்பட்ட பாகவதர்கள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிற்கும்
அந்த திரு என்ற அடைச்சொல்லை சேர்த்து இருப்பதால் இந்த மண்டபத்திற்கு திருமாமணி மண்டபம் என்று பெயர் உண்டு. அதை ஆழ்வார் குறிப்பிட்டதால் அந்த மண்டபத்திற்கு அந்த பெயர் ஏற்பட்டது. திருக்குடந்தைக்கு இன்னும் 4 பாசுரங்கள் இருக்கு இந்த திருநாம வைபவத்தில். அவற்றை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அடியன் தாசன். சிவதே ராமானுஜாய.